Hi students, welcome to கணிதம் புனிதம். Exercise 1.3 question number 1. அதில் first subdivision. பின்வரும் நேரிய சமன்பாட்டு தொகுப்புகளை நேர்மாறு அணி காணல் முறையில் தீர்க்க. இந்த பயிற்சி 1.3ல இருந்து பார்த்தீங்கன்னா 1.4 1.5 வரைக்கும் அதுக்கப்புறமுமே நமக்கு தீர்த்தல், அதாவது சமன்பாடுகளை தீர்த்தல், அதை நம்ம மேட்ரிக்ஸை பயன்படுத்தி செய்ய போகிறோம். அதில் கேள்வி என்ன மெத்தடில் செய்யணுமோ நம்ம அந்த மெத்தடில் தான் செய்யணும். இப்போ இந்த பயிற்சியில் நம்ம இதை நேர்மாறு அணி காணல் முறை அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த மெத்தடில் தான் செய்யணும். அடுத்து உங்களுக்கு கிராமர் விதியை பயன்படுத்தி வரும். அப்போ அந்த மெத்தடை பயன்படுத்தி தான் செய்யணும். அதனால நேர்மாறு அணி காணல் முறை அப்படின்னா என்னன்னு முதல் தெரிஞ்சுக்கோங்க. நேர்மாறு அணி நம்ம 1.1ல படிச்சிருக்கிறோம். ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது, அதுதான் நேர்மாறு அணி. ஸோ கொடுத்துருக்க இந்த சமன்பாட்டு தொகுப்பை நம்ம அணிகளாக மாற்றி எழுதிக்கிட்டு எந்த அணிக்கு நேர்மாறு கண்டுபிடிக்கணும், அந்த நேர்மாறு அணியை வச்சுக்கிட்டு எப்படி இந்த சமன்பாட்டு தொகுப்புக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கொடுத்துருக்கிற இந்த சமன்பாட்டு தொகுப்பை 3 அணிகளாக நம்ம பிரிக்கிறோம். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொடுத்துருக்க அணியில் இருக்க அந்த கெழுக்கள் XYயோட கெழுக்களை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அணியாக எழுதிக்கிறோம். 2 5 இந்த 1 2. அதே மாதிரி எந்தெந்த மாறிகள் நம்ம எந்த வேரியபிளுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணுமோ தீர்க்கணுமோ அந்த வேரியபிள்ஸை ஒரு நிரல் அணியா காலம் மேட்ரிக்ஸா எழுதுறோம். XY இங்க 2 வேரியபிள் தான் இருக்கிறதுனால XYன்னு ஒரு நிரல் அணி காலம் மேட்ரிக்ஸா எழுதிக்கிறோம். இந்த கான்ஸ்டன்ஸை நம்ம தனி அணியா ஈக்குவல் டுடைய இந்த சமன்பாட்டுடைய வலதுகை பக்கத்துல எழுதிக்கிறோம். அதே மாதிரி தான் அப்போ கொடுத்துருக்கக்கூடிய கேள்வியில் சமன்பாட்டு தொகுப்புலையும் அந்த கான்ஸ்டன்ஸ் மாறிலிகள் பார்த்தீங்கன்னா சமன்பாட்டுடைய வலதுகை பக்கம் இருக்கணும். இல்லைன்னா நம்ம மாற்றி செய்யணும். இப்போ ஈக்குவல்ட்டுக்கு வலது பக்கம் இருக்கிறதுனால அதை எடுத்து அதையும் ஒரு நிரல் அணியாக எழுதுகிறோம். ஸோ கொடுத்துருக்க இந்த சமன்பாட்டு தொகுப்பை நம்ம எப்படி எழுதிக்கிறோமா, ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு அணிகளுடைய பெருக்கல் அதோடைய ஒரு விடையா இதை எழுதிக்கிறோம். ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் ஏன்றது ஒரு அணி, எக்ஸ்ன்றது ஒரு அணி, 2 அணியும் பெருக்கிறதுனால இந்த பி கிடைக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய நிரல் பெருக்கம்னா 2x + 5y இஸ் ஈக்குவல் டு -2, ரெண்டாவது நிறைய வச்சு பெருக்கும்போது எக்ஸ் + 2y இஸ் ஈக்குவல் டு -3 வரும். ஸோ இதில் நமக்கு தேவை கண்டுபிடிக்க வேண்டியது எதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்ற அணியுடைய மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஏவை ஒன்று அந்த பக்கமாக எடுத்துகிட்டு போகிறதா நினச்சிக்கோங்க. இல்லை ரெண்டு பக்கமும் ஏ இன்வர்ஸால் முன்பெருக்கல் செய்கிறதா கூட நினச்சிக்கோங்க. அப்போ இது எப்படி ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி அப்படின்னு மாறிடும். இதுதான் நம்ம இந்த பயிற்சி முழுக்க செய்யக்கூடிய விஷயம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்க அந்த சமன்பாட்டு தொகுப்புல இருக்கக்கூடிய கெழுக்கள் XY அல்லது XYZ ABC எதோடைய கெழுக்கள் எழுதுற அந்த ஏன்ற அணிக்கு நீங்க நேர்மாறு அணி கண்டுபிடிச்சு அதோட இந்த மாறிலிகள் அடங்கி இருக்கிற பீன்ற அணியை பெருக்குனீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிரும். அப்போ 1.1க்கும் 1.3க்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறோம், அதோட இந்த பீன்ற அணியை பெருக்கிறோம். 1.1ல ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். 1.3ல எக்ஸ்ட்ரா செய்கிற விஷயம் பியை பெருக்கிறது மட்டும்தான். கவனிங்க. ஸோ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். இது 2/2 இருக்கிறதுனால நான் நேரடியாக ஏ இன்வர்ஸ் போயிடுறேன். ஏ இன்வர்ஸ்க்குரிய ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், 1/determinant of A into adjoint of A. அப்போ 1/determinant of A நேரடியாகவே கண்டுபிடிங்க. 2 4 -5 அதனால -1. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம 1.1ல பார்த்துருக்குறோம். இல்லாட்டி அந்த வீடியோ பாருங்க. ஒரு 2/2 மேட்ரிக்ஸாக இருந்தால் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. இந்த முதன்மை மூலைவிட்ட பிரின்சிபல் டயகனல் இருக்கிற உறுப்புகளை இடம் மாற்றுங்க. அப்படி இடம் மாற்றினா திரும்பவும் நமக்கு என்ன தான் கிடைக்குது, இந்த 2 அங்கே போனாலும் அதே 2 தான் கிடைக்குது. ஸோ 2 2. அதே மாதிரி மீதமுள்ள மூலைவிட்டத்தில் இருக்க உறுப்புகளுக்கு குறி மாற்றுங்க. அப்போ +5 -5 ஆயிரும், +1 -1 ஆயிரும். ஸோ இதுதான் ஏ இன்வர்ஸ். ஏ இன்வர்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம செய்ய போகிறது நேரடியாக எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எக்ஸுக்குரிய ஃபார்முலா மறந்துடாதீங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி. 1.3ன்னு சொன்னாலே உங்களுக்கு இந்த ஃபார்முலா தான் ஞாபகத்துக்கு வரணும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் எழுதுங்க. இந்த 1/-1 அதாவது -1 தானே, இதை உள்ளே பெருக்கிக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஸ்டெப்ஸ் மிச்சமாகும். அப்போ ஏ இன்வர்ஸே நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -2 +5 +1 -2. ஏன்னா அந்த -1 நம்ம உள்ள பெருக்கியிருக்கோம். இப்போ பியை பக்கத்தில் எழுதுங்க. பி நமக்கு கணக்கில் இருந்து பாருங்க, -2வும் -3யும் ரெண்டையும் பெருக்குங்க. எப்படி பெருக்குவோம், நிறை நிரல் பெருக்கல். ஸோ முதல் நிறையோட இந்த நிரலை பெருக்குங்க. -2யும் -2யும் பெருக்குனா +4. அடுத்து 5 × -3 -15. ரெண்டாவது நிறையையும் முதல் நிரலையும் பெருக்குங்க. 1 × -2 -2 +6. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -11ம் 4ம் கிடைக்கும். இதுதான் கேபிட்டல் எக்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
சமன்பாட்டில் எக்ஸோட மதிப்பு -11, ஒய்யோட மதிப்பு 4. இதை இப்படியே விட்டுறாம நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த மதிப்புகளை எடுத்து ஏதாவது ஒரு சமன்பாட்டில் பிரதியிட்டு சரியாக வருதான்னு எப்பயும் செக் பண்ணி பார்த்துக்கங்க. எப்படினாலும் இந்த கணக்குக்கு விடை x -11, y 4. சப்டிவிஷன் 2 இதுலேயும் 2 சமன்பாடுகள், 2 வேரியபிள் உள்ள சமன்பாடுகள், மாறிகள் இருக்கு. அப்போ நமக்கு 2/2 மேட்ரிக்ஸ் உள்ள சம்ஸ் தான். ஸோ கொடுத்துருக்கத நம்ம அந்த 3 மேட்ரிக்ஸாக எழுதிக்கிருவோம். கொடுத்துருக்க சமன்பாட்டு தொகுப்பை நம்ம 3 அணிகளாக எழுதியிருக்கிறோம். அதை நம்ம என்ன பேர் போடுறோம் அப்படின்னா AX B என்க. அப்போ X A இன்வர்ஸ் B. அப்போ A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். A இன்வர்ஸ்க்குரிய ஃபார்முலா நமக்கு தெரியும். 1/det of A into adjoint of A. This is equal to 2/2 இருக்கிறதுனால determinant of A கண்டுபிடிக்கலாம் ரொம்ப ஈஸி. அப்போ determinant of A பாருங்க 4 -3 வரும்போது நம்ம +3 எடுப்போம். 4 + 3 7. அப்போ determinant of A வந்து 7. adjoint of A நமக்கு தெரியும். முதன்மை மூலைவிட்டத்தில் இருக்க உறுப்புகளை இடம் மாற்றுங்க, மீதமுள்ள உறுப்புகளுக்கு குறி மாற்றுங்க. அப்போ இங்கேயும் 2 2 இருக்கு. இடம் மாற்றினாலும் என்ன வரும்? 2 2 தான் வரும். மீதமுள்ள உறுப்புகளுக்கு குறி மாற்றிங்கன்னா -1 +1 ஆயிரும், +3 -3 ஆயிரும். இப்போ A இன்வர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அடுத்து எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி. அப்போ கண்டுபிடிச்ச இந்த ஏ இன்வர்ஸ் எழுதுகிறோம். அதாவது 1/7 இன்ட்டு 2 1 -3 2 இன்ட்டு பி. பி வந்து 8 -2. ஸோ சாதாரண அணி பெருக்கல் தான். 1/7 வச்சுக்கோங்க, அணியை மட்டும் பெருக்குங்க. அப்போ பாருங்கள், ஈரெட்டா 16 16 -2 14 -24 -4. அப்போ -28. அப்போ பெரும்பாலும் எப்படி வரும்? இந்த நம்பர் வெளியில் இருக்க நம்பர் வந்து வகுபடக்கூடிய எண்களாக தான் இருக்கும். அதனால 14 7ஆல் வகுத்தீங்கன்னா உள்ள என்ன வந்துடும்னா 2 வந்துடும். -28 7ஆல் வகுத்தீங்கன்னா -4 வரும். இதுதான் கேபிட்டல் எக்ஸ்ன்ற அணி. ஸோ இதனால் நமக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸோடைய மதிப்பு 2ன்னு தெரியுது, ஒய்யோடைய மதிப்பு -4ன்னு தெரியுது. இதையும் நீங்கள் ஏதாவது ஒரு சமன்பாட்டில் பிரதியிட்டு சப்ஸ்டியூட் பண்ணி சரியாக வருதான்னு வெரிஃபை பண்ணிக்கிறது நல்லது. தேர்ட் சப்டிவிஷன். இதில் பார்த்தீங்கன்னா 3 மாறிகளுடைய சமன்பாட்டு தொகுப்பு இருக்குது. அதனால் 3 சமன்பாடு இருக்குது. எக்ஸ் ஒய் செட்னு 3 வேரியபிள் இருக்குது. இப்போ இதையுமே நம்ம அதே ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பின்னு 3 அணிகளுடைய ஒரு சமன்பாடாக எழுதுகிறோம் நம்ம. இந்த மாதிரி கெழுக்களை பூரா ஏன்ற அணியாகவும், மாறிகளை பூரா எக்ஸ்ன்ற அணியாகவும், ஈக்குவல்ட்டுக்கு வலது பக்கம் இருக்க மாறிலிகளை பூரா கான்ஸ்டன்ஸை பூரா பீன்ற அணியாகவும் நம்ம எழுதுகிறோம். ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி. சேம் ஃபார்முலா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வேணும்னா எக்ஸ் வேணும்னா நம்ம ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பி. ஸோ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சு அதோட இந்த பீன்ற அணியை பெருக்க போகிறோம். பட் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கும் போது இதுக்கு முந்தின கணக்குகளில் 2/2 இருந்ததுனால ரொம்ப ஈஸியாக முடிஞ்சது. இங்கே ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு கூட கொஞ்சம் நேரம் எடுக்கும், அவ்வளோதான். கவனிங்க. ஸோ ஏ இன்வர்ஸுக்கு அதே ஃபார்முலா தான். ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/det of A into adjoint of A. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து நம்ம கண்டுபிடிச்சாகணும். முதல் நிறைய வச்சு கண்டுபிடிக்கிறோம். ஸோ 2 இன்ட்டு அதனுடைய இணைக்காரணி -1 +1 -3 இன்ட்டு அதோடைய இணைக்காரணி -1 -3 -1 இன்ட்டு அதோடைய இணைக்காரணி -1 -3. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 0 -3 இன்ட்டு -4 -1 இன்ட்டு -4. ஸோ 2 இன்ட்டு 0 0 ப்ளஸ் 12 ப்ளஸ் 4. ஸோ 12 4ஐயும் கூட்டினா 16 விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அதனால் ஏ இன்வர்ஸ் காண இயலும். ஏ இன்வர்ஸ் வேணும்னா நமக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வேணும். ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இல்லாட்டினாலும் திரும்ப ஒரு தடவை அட்ஜாயிண்ட் 3/3 மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயிண்ட் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். 2 3 1 மெத்தட் கவனிங்க. ஸோ 2 3 1 மெத்தட் படி ரெண்டாவது காலத்தில் இருக்கக்கூடிய 2 3 1, அதாவது 1 -1 3 அதை எடுத்து எழுதும் போதே நீங்கள் ஒரு ரோவாக எழுதிக்கங்க. 1 -1 3. அதே மாதிரி அடுத்து இப்போ தேர்ட் காலம் அதில் 1 -1 -1 2 3 1. அடுத்து ஃபர்ஸ்ட் காலம் அதில் 2 3 1 1 3 2. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரோவை எடுத்து கீழே எழுதுங்க. 1 -1 3. ஃபர்ஸ்ட் காலத்தை எழுது கீழே திரும்ப ஃபர்ஸ்ட் காலத்தை திரும்ப லாஸ்ட்டில் காப்பி பண்ணுங்க. 1 1 1 1. ஸோ இந்த செட்டப்பில் எழுதிட்டோம் அப்படின்னா நமக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ நேரடியாக கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், -1 குறி மாற்றுங்க, +1 0 1
plus 3 4 3 plus 1 4 3 plus 1 4 minus 2 plus 3 1 minus 1 minus 2 minus 3 minus 1 minus 3 minus 4 9 plus 2 11 2 minus 3 minus 1. ஸோ இதுதான் adjoint of A. adjoint of A எழுதிட்டா நம்மளால நேரடியா A inverse எழுத முடியும். ஸோ A inverse is equal to 1 by determinant of A into அந்த adjoint of A. ஸோ A inverse கிடைச்சதுன்னா நம்மளால நேரடியா X கண்டுபிடிக்க முடியும். அதுக்குரிய ஃபார்முலா X is equal to A inverse B. ஸோ X is equal to A inverse 1 by 16 into அந்த அணி into B எழுதுங்க. 9 9 minus 1 கணக்கை பார்த்து எழுதுறோம். ஸோ பெருக்கிறோம். X is equal to 1 by 16 வச்சுக்குவோம். into முதல் நிரை நல்லா பாருங்க. 0 plus 36 minus 4 அதை வேணா ஒரு ஸ்டெப் எழுதுவோம். 0 plus 36 minus 4 அடுத்த நிரை 4 1 minus 3 வச்சுக்கிட்டு இந்த நிரலை பெருக்குங்க. 4 9 36 plus 9 plus 3. ஸோ 36 plus 9 plus 3. அடுத்து பாருங்க இந்த நிரை மைனஸ் 4 இன்ட்டு 9 மைனஸ் 36 ப்ளஸ் 99 ப்ளஸ் 1 மைனஸ் 36 ப்ளஸ் 99 11 இன்ட்டு 9 ப்ளஸ் 1. ஸோ இதை சுருக்குனா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36ல் 4 போச்சுன்னா 32 36 9 45 3 48 99 ஒன்றும் பார்த்தீங்கன்னா 100 100ல் 36 போச்சு அப்படின்னா 64. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாமே இந்த பின்னத்தில் வரக்கூடிய பகுதியில் வரக்கூடிய என்னுடைய மடங்குகளாக தான் எப்பயுமே கொடுப்பாங்க மோஸ்ட்லி. அப்போது இதை வகுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36 14 வகுத்தீங்கன்னா 2 3 4. ஸோ கேபிட்டல் எக்ஸ்ன்ற அணி அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 3 4. இது வந்து நமக்கு என்ன தெரியுது, எக்ஸோடைய மதிப்பு 2, ஒய்யோடைய மதிப்பு 3, இசட்டோடைய மதிப்பு 4 அப்படின்னு தெரியுது. இந்த மதிப்புகளை ஏதாவது ஒரு சமன்பாட்டில் எடுத்து பிரதியிட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. சப்டிவிஷன் 4 இதுலேயும் 3 மாறிகள் 3 வேரியபிள்ஸ் இருக்கிற மாதிரி 3 சமன்பாடு கொடுத்தாங்க. இந்த சமன்பாட்டு தொகுப்பை நம்ம நேர்மாறு அணிக்கான முறையில் தீர்க்கணும். வழக்கம் போல் ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பின்னு எழுதுவோம். பட் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த கணக்கில் கவனிச்சிங்கன்னா இந்த கணக்கில் இருக்க கான்ஸ்டன்ட் பாருங்கள் -2 ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நேர்மாறு அணிக்கான முறையில் அணிகளாக மாற்றுறதுக்கு முன்னாடி இந்த கான்ஸ்டன்ட்ஸ் கண்டிப்பாக இஸ் ஈக்குவல் டு கூடிய ரைட் ஹேண்ட் சைடு இருக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்தால் அதை மாற்றி எழுதிக்கிட்டு அப்புறம் கணக்கு செய்யுங்க. ஸோ இந்த கணக்கை மாற்றிட்டு செய்வோம். கொடுத்துருக்க கணக்கை இந்த மாதிரி மாற்றிக்கிறோம். மாற்றினதுக்கப்புறம் நமக்கு தெரியும் இதை 3 அணிகளாக எழுதுகிறோம். அதாவது ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பின்னு நம்ம 3 அணிகளாக எழுதிக்கிறோம். திரும்பவும் சொல்கிறேன், இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் பி எழுதும்போது கவனமாக எழுதுங்க. கணக்கில் கொடுத்துருக்கிறது அப்படியே நீங்கள் பி வந்து -2 -31 13 எடுத்தீங்கன்னா ஆன்சர் தப்பாக வரும். அதனால் இந்த கணக்கில் கொடுத்துருக்க கான்ஸ்டன்ஸை இஸ் ஈக்குவல் டுடைய ரைட் ஹேண்ட் சைடுக்கு எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் பி எழுதுங்க. அப்போ ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி. ஆக்சுவலாக அப்போ நமக்கு எக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன ஃபார்முலா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி. ஸோ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நமக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வேணும். ஸோ டிட்டர்மினன்ட் முதல் நிறைய வச்சு செய்கிறோம். 1 இன்ட்டு அதோடைய சிற்றணி கோவை -8 -10. அடுத்து -1 இன்ட்டு அதோடைய சிற்றணி கோவை 12 -25. அடுத்தது +1 இன்ட்டு அதோடைய சிற்றணி கோவை 12 +20. அங்கே -20 வருது, நம்ம மாற்றி எழுதுகிறோம். அப்போது 1 இன்ட்டு -18 -1 இன்ட்டு -13 +1 இன்ட்டு 32. அப்போ இதையும் சுருக்கணும்னா -18 +13 +32. அப்போது நல்லா கவனிங்க, 32ஐயும் 13ஐயும் -18 வச்சுக்கோங்க. 32ஐயும் 13ஐயும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து 45 கிடைக்கும். 2ஐயும் கழிச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு 27 கிடைக்கும். விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. பூஜ்ஜியமற்ற எண் கிடைக்கிறதுனால ஏ இன்வர்ஸ்க்கான இயலும். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கிடைச்சோடனே நம்ம ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறோம். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ திரும்ப
2, 3, 1 மெத்தட். ஸோ 2வது நிரையில 2, 3, 1 போட்டீங்க அப்படின்னா -4, 2, 1. 3rd row 5, 2, 1. First row 6, 5, 1. இங்க இருக்க ஃபர்ஸ்ட் ரோவ திரும்ப காப்பி பண்ணுங்க. -4, 2, 1. ஃபர்ஸ்ட் காலத்த காப்பி பண்ணுங்க. -4, 5, 6, -4. இத எழுதிட்டோம்னா நேரடியா நம்மளால அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ எழுத முடியும். ஸோ -8, -10, -18, 2 -2 0, 5 + 4 9. அடுத்தது 25 - 12 13, 2 - 5 -3, 6 - 5 1, 12 + 20 32, 5 - 2 3, -4 -6 -10. இதுதான் அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ. அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ கிடைச்சிட்டா நம்ம ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ, அதாவது 1/27 இன்ட்டு இந்த அணி. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி. ஸோ இந்த மாதிரி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி எழுதிட்டோம். இதை பெருக்கும்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/27 இன்ட்டு அணி பெருக்கல் முதல் நிரை முதல் நிரல் -18. நல்லா கவனிங்க. -18 இன்ட்டு 2 ஒரு உறுப்பாக பெருக்கிறேன். -36 + 0 இன்ட்டு 31 0 + 9 இன்ட்டு 13 பார்த்தீங்கன்னா 117. 2வது நிறைய வச்சு பெருக்குங்க. 13 இன்ட்டு 2 26 -31 இன்ட்டு 3 பார்த்தீங்கன்னா 93 + 13 1 இன்ட்டு 13. அடுத்தது பார்த்தீங்கன்னா 32 இன்ட்டு 2 64 + 3 இன்ட்டு 31 93 -10 இன்ட்டு 13 130. இதை கூட்டிக்கழிங்க. 1/27 இன்ட்டு 117ல் 36 போச்சுன்னா உங்களுக்கு 81 வரும். 26ஐயும் 13ஐயும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 39. 39 - 93. 39 - 93 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு -54. பெரிய எண்ணில் இருக்க குறி போடுறோம். 64ஐயும் 93ஐயும் கூட்டினா 157. 157 - 130 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 27 வரும். கழிச்சு பாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாரி இந்த பகுதியில இருக்க எண்ணுடைய மடங்குகளா தான் இந்த நம்பர்ஸ குடுப்பாங்க. அப்ப வகுத்தா நமக்கு ஒரு முழு எண் கிடைக்கிற மாரி தான் மோஸ்ட்லி குடுப்பாங்க. அப்ப 81 27ஆல வகுத்தீங்கன்னா 3 -54/27 -2 27/27 1. அப்ப இதுதான் கேப்பிட்டல் எக்ஸ்ன்ற அணி. இதுலருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, எக்ஸ் உடைய மதிப்பு 3, ஒய் உடைய மதிப்பு -2, இசட் உடைய மதிப்பு 1 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இத நீங்க என்ன செய்யுங்க, எடுத்து ஏதாவது ஒரு சமன்பாட்டுல பிரதியிட்டு பார்த்து சரியா வருதான்னு வெரிஃபை பண்ணிக்கங்க. தேங்க் யூ.